கர்த்தர் இந்த புதிய வருடத்திலும் இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு வார்த்தையை அனுப்பித்தாங்க. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் பரிசுத்த ஆவியானவரே, ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்தருளும்படிக்காய் ஜெபிக்கிறேன்னு நீங்கள் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர் இருதயத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையை அறிந்து அவர் பேசுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தையும் உம்முடைய வார்த்தையும் கர்த்தர் நீர் பொறுப்பெடுக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். I bring everything under the control of the Holy Spirit in the name of Jesus. அடியாளை உம்முடைய சிலுவைக்குள் மறைத்துக்கொள்ளும். நீர் வெளிப்படும் ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். கேட்டு அதன்படி செய்ய ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தரும்படிக்காய் ஜெபிக்கிறோம். Bless the word tonight, Lord. Bless the people who hear it in person and online, Lord. Bless everybody who is listening to this word of God tonight. In Jesus' name. Amen. Praise the Lord. Hallelujah. என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 9 நான் வாசித்து ஒரு 4 வசனங்கள் 9 to 12 அதை உங்களுக்கு வெளிப்பாடுகளை சொல்லி நான் ஜெபத்தோடு முடிக்க விரும்புகிறேன். 9வது வசனம், அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். அடுத்தது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர். தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். இந்த வருஷம் எப்படி இருக்குது? செழிப்பான இடத்தில் நம்மை அவர் கொண்டு வந்து விட்டிருக்கிறார் என்பது நம்முடைய விசுவாச அறிக்கை, நம்முடைய விசுவாசம். ஆனால் இந்த செழிப்பான இடம் வர்றதுக்கு முன்னால் ஒரு ப்ராசஸ் போகுது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் என்னென்னா, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு குஷி லைஃப்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதான் இல்லை. கிறிஸ்தவை போல வாழுகிற ஒரு வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது தான். ஏன்னா அவருடைய சாயலில் நம்ம ஒவ்வொரு நாளும் மெருகேற்றப்பட்டு அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறோம். நம்ம கண்ணாடியை பார்த்து முகத்தை பார்த்து நம்ம அழகாக இருக்கிறோமான்னு 10 வாட்டி பார்த்துக்குவோம். ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷன் எவ்வளோ அழகாக இருக்கான்றதை பார்த்துருக்கோமா என்னைக்காவது? அது எப்படி தெரியும்னா, கர்த்தருடைய வார்த்தை படிக்கும் பொழுது தான். அதுதான் நம்முடைய கண்ணாடி. ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த மாலை வழியில் நம்ம பார்க்குறோம் சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட விட்டாமல் இத்தனை வருடங்களும், ஹல்லேலூயா, இந்த பழைய வருஷம் வரைக்கும் உங்கள் கால் தள்ளாட ஒட்டாமல் அவர் பாதுகாத்தார். எத்தனை பேருக்கு தள்ளாடின அனுபவம் இருக்கிறது? அப்படியே கொஞ்சம் அப்படியே நடைகள் பிசகும், அப்படியே தலை சுத்தம், அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் இருட்டாகும், நம்ம நடக்கிறதே தெரியாது. திடீர்னு பிபி ஏறும், திடீர்னு என்ன பண்ணோம், லோ ஆகும், சுகர் ஏறும் இறங்கும், அப்படி கொஞ்சம் அசைவு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் கூட அவர் நம்மை தள்ளாட விடவில்லை. அது ஒன்று. அடுத்தது, எத்தனை நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து வந்தது யோசித்து பாருங்கள். நாம் தள்ளாடும்படிக்காய் நமக்கு விரோதமான வந்த அநேக காரியங்கள் இருந்தது, உண்டா இல்லையா? ஐயோ நம்ம போயிடுவோமோ, நம்ம விழுந்துருவோமோ அப்படின்னு நினைக்கத்தக்கதாய் நம்முடைய எதிராளிகள் நம்மை நெருக்கினதுண்டு. பண நெருக்கடி ஒரு பக்கம் நெருக்கினதுண்டு, ஹெல்த் இஷ்யூஸு, ஒவ்வொரு நேரமும் உறவுகளின் நெருக்கம்,
அவ்வளோதான், ஐ எம் ஃபினிஷ்ட் அப்படின்னு நினைப்போம், தள்ளாடினோம் என்று நினைப்போம். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இன்னைக்கு வரைக்கும் உன்னை நான் கம்பீரமாய் நான் நடக்க செய்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பயந்துடாதீங்க. எதுவும் வந்துட்டுனா ஐயோ அப்படின்ட்டுன்னு பயப்படாமல் நம்ம முன்னேறது தான் கிறிஸ்தவ ஜீவியம். அது சௌபாக்கிய ஜீவியம். ஹல்லேலூயா. கொஞ்சம் ஏசி போடலான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சூடாக இருக்கும். ஓகேவா? அப்புறம் அது சொல்கிறார், கால்களை தள்ளாட விடுவதில்லை. பாருங்கள், சங்கீதம் 121:3 சொல்லுது, உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஹல்லேலூயா. உன் காலை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஆசாமி யார் இருக்கிறாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் அந்த கால் இன்னைக்கு எங்கே போகுதுன்னு நம்மளுக்கு தெரியணும். அது சரியான இடத்திற்கு போகிறதா, சரியான நபர்களை சந்திக்கிறதா, சரியான வகையிலே அது நடந்து கொண்டிருக்கிறதா? இந்த கால் போன போக்கிலே அப்படியே நம்ம போவோன்னு சொன்னால் அது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம்தான். ஆனால் இன்றைக்கி ராத்திரி ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கால்களை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் யோசித்து பாருங்களேன், என்னென்னவோ நரம்பு இழுத்துது, தசை இழுத்துது, என்னென்னவோ நடந்தது. ஆனாலும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், நான் உன்னை தள்ளாட விடவில்லை, நான் உன்னை தள்ளாட விடவே இல்லை, நீ நிமிர்ந்து நிற்கும்படிக்காய் என் கிருபை போதுமானதாய் இருந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யோபு 4:4 பார்த்தீங்கன்னா, விழுகிறவனை உம்முடைய வார்த்தையால் நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினீர். விழுகிறவனை எதனால்? வார்த்தையால் நிற்க பண்ணி. இன்றைக்கி நிறைய பேருக்கு வாழ்க்கையே ஒரு சோகமாக இருக்குது. வார்த்தையை கேட்கும்போது நிறைய பேருக்கு கொட்டாய் வந்துட்டுருக்கு, பார்த்துட்ருக்குறேன். இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். we need to be alert in the presence of God. தூக்கம் வர முடியாது. ஹல்லேலூயா. இது விடுதலையின் ஒரு கூட்டம், விடுதலையின் அபிஷேகம். இன்னைக்கு கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படிக்காய் நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தை ஒன்று தான் நம்மை நிலை நிற்க பண்ணுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை இன்னைக்கு இவ்வளோ நாள் படிக்கலன்னு சொன்னால் தயவு செய்து டேக் டைம் டு ரீட் த வேர்ட் அண்ட் மெடிடேட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். அல்லும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்ப்புன்னு போட்டாச்சு. இந்த வருஷம் உங்களுடைய சொந்த வாழ்க்கை ப்ராஸ்பர் ஆகணுமா, உங்களுடைய பிஸ்னஸ்ஸு, உங்களுடைய படிப்பு, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய எதிர்காலம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வார்த்தையில் எவ்வளவுக்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ ஒரு வேரூண்டுதலை நீங்கள் காண முடியும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அது சொன்னது தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தினார். எனக்கெல்லாம் உண்மையாலும் சொல்கிறேன், முழங்கால்கள் தள்ளாடுறதுல ரொம்ப ஒரு சாதாரண ஒரு காரியம். புதுசாக தள்ளாடுறவங்களுக்கு, ஏன்னா முழங்கால்கள் 30 degrees பெண்ட் நமக்கு. அதனால் நேராக நிற்கிறதே ஒரு பெரிய சேலஞ்ச். எனக்கு கொஞ்ச நேரம், ஒரு நிமிஷம் நிற்கிறது ஒரு பெரிய கிரேஸ். ஆனால் இத்தனை வருடங்களும் நான் யோசித்து பார்க்கிறேன், ஆண்டவர் எவ்வளோ அழகாக இந்த ஜீவனை கொடுத்து, பலத்தை கொடுத்து, இந்த எல்லா அலங்கோலங்களின் மத்தியிலும் நம்மை அழகாக்கி, நம்மை நிமிர பண்ணி அவர் நடக்க செய்து கொண்டிருக்கிறார். கைதட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. It is just the grace of God, nothing else. அவர் நம்முடைய முழங்கால்களை தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் யாருக்கெல்லாம் போனில் பிரச்சனை இருக்குதோ, முட்டு பிரச்சனை கேட்கவே தேவையில்லை, நிறைய பேருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். வலிகள் உண்டு, வேதனைகள் உண்டு. ஆனால் இன்றைக்கி ராத்திரி ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கட்டாயம் உங்களுக்கு ஒரு சுகத்தை தரும்படிக்காய் உங்கள் மத்தியிலே நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கி விசேஷமாக ஆண்டவர் சொன்னார், நரம்பு மண்டலத்திலும் எலும்பு மண்டலத்திலும் நான் ஒரு விசேஷித்த சுகத்தை தருவேன்னு சொன்னார் எனக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது பார்க்கும்போது சங்கீதம் 13:3-4 சொல்லுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே, நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும்,
அதாவது 4ஆம் வசனத்தை நான் முதல்ல படிக்கிறேன். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனாலே என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். எப்படி செய்தருளும்? 3ஆம் வசனம் சொல்லுது, என் தேவனாகிய கர்த்தாவே, நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, அதாவது பிசாசை விட்டு தள்ளுங்க. நமக்கு முன்னால் இருக்கிறாங்களே எத்தனை பேர், நம்ம எப்போ விழுவோம், நம்ம எப்போ கவுருவோம், எப்போ இவங்க ஒன்றும் இல்லாமல் போவாங்க, எப்போ இவங்களுக்கு எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகி எத்தனை பேர் ஆசையோடு காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா நம்மளை சுற்றி. அப்போ இங்கே சங்கீதக்காரன் பாடுறாரு, அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கு. நம்மளை கம்பீரமாக பார்த்தவங்க, கெத்தாக பார்த்தவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு டைம் வருது, அந்த பகைஞன் நம்மை பார்த்து சொல்லாதபடி அவனை மேற்கொண்டுட்டான். பார்த்தியா, அவனால் என்ன செய்ய முடிஞ்சுது, எப்படி அவனால் நடமாட முடியுதுன்னு நான் பார்க்குறேன், எப்படி அந்த பிஸ்னஸ் ஓங்குதுன்னு நான் பார்க்குறேன், எப்படி அவன் பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்கன்னு பார்க்குறேன், எப்படி அவனுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு பார்க்குறேன். என்ன சேலஞ்சஸோடு அவங்க காத்திருக்கிறாங்களோ, எப்பொழுது உடையும் உறவுகள் உடையும், எப்பொழுது இவனை தனியாக்கலாம், எப்படி இவங்களை அப்படியே பிரித்து விடலாமெல்லாம் யோசிச்சுட்டு பகைஞன் கணக்கு போட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, என் பகைஞன் சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதுனாலே. அந்த நேரம்லாம் என்ன பண்ணிகிட்டு இருப்போம், இப்போ ஒரு தள்ளாட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சில பேருக்கு. வாழ்வா சாவா, என்ன பண்ணுறது, அடுத்தது என்ன பண்ணுறது, எங்கே போகிறது, என்ன டிசிஷன் எடுக்கிறது, வாட் ஷுட் ஐ டூ, வெதர் ஐ நீட் டு கிவ் அப் ஆர் டு ரியலி கெட் இன்டு இட். இன்றைக்கி அநேக கேள்விகளினாலே நாம் நிறைந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், இந்த எல்லா தள்ளாடுதலின் மத்தியிலும் சத்ரு உன்னை மேற்கொள்ளாதபடி என் கரம் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளெல்லாம் பார்க்கும்போது பார்த்து நல்லா பேசுவாங்க நம்மகிட்ட. ஆனால் என்ன இருக்கும் தெரியுமா, நல்லா இருக்குது பாரு, இது என்னத்தான் வந்தாலும் ஜுரம் அடித்தாலும் சரி, என்னத்தான் டைரியா வந்தாலும் சரி, என்னத்தான் பண்ணாலும் இது உடம்பு குறையுதா பற்றியா, இது எப்படி இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு உள்ளே இருக்கிறது 1008 இருக்கும் பாரு, எப்படி கோட் சூட் போட்டுன்னு போகிறோம் பாரு, எப்படி இருக்கிறோம் பாரு. இன்றைக்கி உலகம் அப்படி தாங்க நினைக்கும் பார்த்தா. ஆனால் இன்றைக்கி நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறவர், நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவர், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை அழகு பார்க்கிற தேவன் அவர் தான். தயவுசெய்து நேரம் நீங்கள் வேஸ்ட்டே பண்ணால் நம்ம புருஷன்கிட்ட போய், அத்தான் நான் நல்லா இருக்கணான்னு பார்த்து சொல்லுங்கள், அத்தான் இந்த புடவை நல்லா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள். மன மடிவும் மன நெருக்கமும் உளைச்சலும் தான் வருமே தவிர நமக்கு எந்த ஒரு சந்தோஷமும் இருக்காது. அதே இது நீங்கள் ஆண்டோட்ட போய் கேட்டு பாருங்களேன், என் ராஜாத்தி நீ தாம்மா எல்லாத்தோட சூப்பராக இருக்கிறான்வார். ஹல்லேலூயா. ஆனால் அதை நம்ம கேட்டுக்கிடவே மாட்டோம், அதை நம்ம கேட்கவே மாட்டோம். எல்லார்கிட்டையும் போய் நம்ம மனுஷனுடைய முகத்தை பார்த்து சோர்ந்து போகிறோமே தவிர கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கிறது மிகவும் கடினமாக இருக்கிறது. அருமையான தெய்வ ஜனமே, அவர் சொல்கிறாரு, சொல்லாதபடிக்கும் நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும். ஆண்டவர் சொல்கிறார், உன் சத்துருக்கள் களி கூற நான் விடமாட்டேன். உன்னை நான் எப்படி நடத்துவேன்னா, என் கம்பீரத்தோடு நடத்துவேன், என்னுடைய வல்லமையோடு நடத்துவேன். நீ என்னத்தான் உனக்குள்ள 1008 காரியம் இருந்தாலும் நீ சகல சம்பூரணமாய் இருக்கும்படிக்காய் உன்னை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாய் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 26:1 சொல்லுது, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடியால் நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. இப்போ அல்டிமேட் என்ன இதுன்னா, நம்ம நம்பிக்கை யார் மேலே? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தர், தெய்வன்.
அவரின் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் ஒரு நாளும் அவன் என்ன பண்ணுவதில்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை. இன்றைக்கி நீ வெட்கப்பட்டு போயிருக்கியா? எதையாவது நம்பி நம்ம we can depend on our education, we can depend on our position. நம்மளுக்கு இருக்கிற எல்லா சுற்றிலும் இருக்கிற வாழ்க்கையை பார்த்து ஆஹா ஓஹோ இதுதான் நம்மளை வாழ வைக்கும் நம்ம நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், எல்லாம் நம்மை விட்டு கடந்து போனாலும் நேற்றும் இன்றும் என்று மாறாத நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஒரு நாளும் மாறுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இருக்கிறபடியே இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் நம்மை சீராய் ஜெயமாய் அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. I tell you something, your life will never get disappointed when you are deeply rooted in Jesus, when you are deeply rooted in the word of God. Hallelujah. Hallelujah. அப்போ பாருங்க, அடுத்தது சொல்லுது, அவர் சொல்றாரு, கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோட வைக்கிறார். ஆவி ஆத்துமா சரீரம் ஒரு மனுஷனுக்கு உண்டு. முதலாம் மாதம் நாட்களிலே அந்த ஆத்மா என்ன ஆயிடுச்சு, செத்து போச்சு. ஏன்? கூட இருக்கணும்னு நம்பி கொடுத்தார் ஒரு ஆசாமியை, காலை வாரி விட்டுருச்சு. அது கீழ்ப்படியாமை பாவம் இழந்துட்டாங்க அந்த ஸ்டாண்ட் வித் காட். அப்போது இரண்டாம் ஆதாம் என்ன பண்ணார், அந்த ஆத்துமாவை ரட்சிக்கும்படிக்காய் கல்வாரி சிலுவையில் அவர் தன் உயிரை அவர் கொடுத்தார், ஜீவனை அவர் கொடுத்தார். தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ரட்சிக்கப்படும்படிக்காய் அந்த கல்வாரி சிலுவையில் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இந்த ஆத்தும ரட்சிப்புன்றது இன்றைக்கும் உன்னையும் என்னையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் யாராவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கீங்களா? இந்த சந்தோஷம் பெரிதுங்க. எவ்வளோ ஒரு வேளை நீங்கள் ஒரு வேளை சாகணும் 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 அப்படின்னு ஒரு நினப்பில் இருக்கலாம். எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், இந்த ஆள் கூட வாழ்ந்ததே எனக்கு போர் அடித்து போச்சு, வேண்டவே வேண்டாம் நீ நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இந்த மனுஷி கூட வாழ்ந்து 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 எனக்கு எல்லாமே சூன்யமாக போச்சுன்னு நீ நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, நம்மை வாழ வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி டு காட். அருமையான தெய்வ ஜனமே, அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அந்த ஆத்துமா, நம்முடைய ஆத்துமாவை உயிரோடு அவர் வைக்கிறாராம். இன்றைக்கி நமக்கு உயிர் இருக்குதுன்னா அந்த ஆத்மாவுக்கு எல்லா இமோஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஆத்மாவை பற்றி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அதுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, துக்கம் இருக்குது, எல்லாம் இருக்கும் அந்த ஆத்மாவுக்கு. ஏன்னா அது ஒரு மனுஷன் ஆத்மா. ஹல்லேலூயா. அப்போது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அந்த ஆத்மாவுக்கு எல்லாம். ஆனால் அந்த ஆத்மா இப்பொழுது என்ன பண்ணியிருக்கு, செத்து போயிருக்குது பாருங்கள். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் ராத்திரி சொல்கிறாரு, உனக்கு வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லாமல் உட்காண்ட்ருக்கியா? எந்த விதத்தில் ஒரு பிடிப்பு இல்லாமல் ஓடிட்டுருக்கியா உன் வாழ்க்கையை? ஏன்னு சொன்னால் 3 யோவான் verse 2 சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும், வாய் திறந்து சொல்லுங்க, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். சிம்பிள். ஆத்மா வாழ்ந்துச்சுன்னா நம்ம வாழ்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த ஆத்மா எப்படி வாழுங்க? அது ஆண்டவரோடு இருந்தால் தான் வாழ முடியும். ஹல்லேலூயா. வார்த்தையில் இருந்தால் தான் வாழ முடியும். ஜபம் பண்ணால் தான் வாழ முடியும். இன்றைக்கி ஒன்றுமே பண்ண மாட்டேன், எனக்கு நல்ல ஒரு ஃப்ரீ லைஃப் ஸ்டைல் வேணும், நான் ஜாலியாக இருக்கணும், ஆண்டவர் நான் ஆசீர்வதிக்கணும்னா வராது ஆசீர்வாதம். Today we need to really humble ourselves before the throne of grace and say, Lord, have mercy on me. Have mercy on me. காலரை தூக்கி விட்டு அவருடைய சமூகத்தில் நம்ம போகவே முடியாது எந்த நாளும். ஹல்லேலூயா. இந்த ஆத்மா வாழ வேண்டிய ஒன்று இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஆனால் வெளியில் நம்ம எல்லாம் சூப்பர் மேக்கப் என்ன, அது என்ன, இது என்ன, வாசனை திரவியம் என்ன, எல்லாம் இருக்கும். உள்ளே நாறிக்கிட்டு இருக்குது ஆத்மா. அதான் உண்மை. இன்றைக்கி அதுக்கு பராமரிப்பே இல்லாமல் இருக்குது. வார்த்தை உள்ளே போகாமல் இருக்குது. தேவ பிரசன்னம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஒரு டைரக்ஷன் இல்லாமல் நம்ம சுயத்திலே காரியங்களை பேசி நாம் சாதித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த ஆத்துமாவை
நான் உயிரோடே வைக்கிற தேவனாய் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, மார்க் 12:30 சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், அப்புறம் உன் முழு, சத்தமாக சொல்லுங்க, முழு ஆத்மாவோடும், அடுத்தது உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. அப்போ முழுசாக கேட்குறாருங்க ஆண்டவர். என் புருஷன் எனக்கு முழுசாக வேணும் நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன். அது என்னன்னு எனக்கு புரியாது. அப்புறம் தான் தெரியும் மேட்ரு. ஓ, இவருக்கு வேறு எங்கேயோ கனெக்ஷன் இருக்குது. ப்ராக்டிக்கல் இட் இஸ். என் புருஷன் எனக்கு முழுசாக வேணும்னா அவர் என்ன பூசணிக்காயே அவர் முழுசாக வேணுன்றது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. திருமணம் கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஒரு காரியம். ஹல்லேலூயா. அதை காத்து கொள்ள வேண்டியது மனுஷனுடைய கரத்தில் இருக்கிறது. தேவன் நினைத்ததை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவுள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இந்த முழுசு, I simply want to say we need to be sold out to God totally. அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் தான். நமக்கு கொஞ்சம் ஒரு 10% வச்சு வைப்போம். ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் நல்லா மசால் தோசை சாப்பிட இஷ்டம், கொஞ்சம் சிக்கன் பிரியாணி, மட்டன் குருமா, இதெல்லாம் கொஞ்சம் இஷ்டமாக. ஆண்டவர் அதை விடுன்னுவார். இல்லை, நல்ல லட்டு சாப்பிடணும். நான் 2 நாளுக்கு முன்னால் லட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் உட்காந்து. அப்புறம் சொல்லிட்டேன், இல்லை என் ஆசைக்கு தான் கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு வாண்டான்ட்டேன். ஏன்னா சாப்பிட்டா நமக்கு அடுத்தது வீசிங் கட்டும், தேவையில்லாத வேலை. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி நம்முடைய ஆசைகள் அவருடைய ஆசைகளாய் மாற வேண்டும். அவருடைய விருப்பத்தின்படியான ஒரு ஆசையை நமக்குள்ள அவர் பிலிப்பியரில் சொல்லுது 4ஆம் அதிகாரத்தில். அவருடைய ஆசையே அவருடைய சித்தத்தின்படியான ஒரு விருப்பம் நமக்குள் அவர் உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரோட நடக்க 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 நம்ம எதை பார்க்கணும், எதை செய்யணும், யாரோட கனெக்ட் ஆகணும், எந்த காரியத்தை செய்யணும்னா அந்த விருப்பம் இருக்குது பார்த்தீங்களா. சிலது சுயம் இருக்கிற வரைக்கும், மாம்சம் இருக்கிற வரைக்கும் மாம்சம் விரும்பும், மாம்சத்தின் கிரியைகள் காணப்படும். அது அதை இச்சிக்கும், இதை இச்சிக்கும், இது வேணும் அது வேணும்னு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இருக்கவே மாட்டாங்க சும்மா. ஏதோ ஒன்று திருப்தியாக இருக்காது. இது இருந்தால் அது இல்லை, அது இருந்தால் இது இல்லை, கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம் நம்முடைய விருப்பமாய் மாறும் பொழுது அப்படியே டக்குன்னு ஆன்சர் உடனே கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய விருப்பம் நம்ம நல்லா வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி அவருடைய விருப்பம் இருக்கிறது. நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றது அவருடைய விருப்பம், சமாதானமாக இருக்கணுன்றது விருப்பம், சுகமாக இருக்கணுன்றது அவர் விருப்பம், ப்ராஸ்பரஸாக இருக்கிறது அவர் விருப்பம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த விருப்பம் என்பது இன்றைக்கு வேறு விதமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி அதான் அவர் சொல்கிறாரு பாருங்கள், முழு ஆத்துமாவோடு. அதில் எவ்வளோ ஒரு டீப் அர்த்தம் இருக்குது தெரியுமா? இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, அவரை விரும்பு, அவரை விரும்பு. லவ் ஹிம் வித் ஆல் யுவர் ஹார்ட் அண்ட் சோல். அந்த லவ் தான் வரமாட்டேங்குதே. புருஷனுமே நேசிக்கவே எனக்கு டைம் இல்லை சிஸ்டர். சில பேர் அதுலேயே பாதி ஓட்டம் ஓடிடுச்சு. அவர் நேசிக்கலை, என்ன கண்ணீர் எனக்கு முடியல சிஸ்டர், தாங்கும். எனக்கு உண்மையாக ஃபோனு சில சமயம் வரும்போது இவங்களெல்லாம் எங்கே கொண்டு போய் டம்ப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. அதையே டெய்லி, ஐயோ என் புள்ள சாப்பிடல, என் புள்ள தூங்கலை, என் புள்ள. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இவ எல்லாவற்றையும் கொடுத்தது நானே உனக்கு. நான் எந்த இடத்துல உன் வாழ்க்கையில் இருக்கிறேன்? Where am I standing in your life? Am I in your center or in a corner? Where is Jesus in our lives today? இன்னைக்கு இயேசு எந்த இடத்துல இருக்கிறாருங்க? ஏதோ குடியில் பிறந்தார். நம்மளாம் அப்படி தான் ஓரம் கட்டி வச்சுருக்குறோம். அவரை மாட்டு தொழுவத்திலே, அவர் மாட்டு தொழுவத்தில் அப்படியெல்லாம் பறக்கலை. நம்மளாம் எல்லாம் போட்டு ஒரு கிருபை போட்டு அழகாக எல்லாம் டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். அப்படி இல்லை.
He is a simple God with simplicity. அருமையான தெய்வ ஜனமே, இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர் சொல்கிறாரு, முழுசா இன்னைக்கு புது வருஷத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு ஒருவேளை முழுசாக ஒப்பு கொடுக்க விருப்பம் இல்லைன்னாலும் என்னை முழுசாக நீங்கள் எடுத்துக்கிடுங்க ஆண்டவரேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பி இன் கண்ட்ரோல் லார்ட். ஃபுல்லாக என்னை ஆளுகை பண்ணுங்க ஆண்டவரே. எனக்கு தெரியல என்ன பண்ணணுன்றது, எனக்கு தெரியல, எனக்கு வெளிப்பாடு இல்லை. ஆனால் நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, என்ன நீங்கள் முழுசாக எடுத்துக்கணும்னு. ஹல்லேலூயா. நம்மளுக்கு தெரியாத நேரங்களில் இப்படி ஒரு சேஃப் ப்ளே ஜபம் பண்ணோன்னு வைங்களேன், ஆண்டவர் அப்படி ஒரு தூக்குனாருன்னா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷம் சொல்கிறேன், நம்முடைய எல்லா எண்ணங்கள், ஆலோசனைகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய காரியங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும், எனக்கு இயேசு நமக்குள் பெரியவராய் அவர் பெருகவும் நான் சிறுகவும் யோவான் ஸ்நானன் சொன்னார். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, allow me to take over your life. I will do the best in your life, says the Lord. ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டா, இந்த வருஷம் மெகாவாக ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த பாதை எதுக்குன்னா, இந்த நேரோவே அந்த செழிப்பின் பாதையிலே உங்களை கொண்டு வரும்படிக்காய் கத்தரிவைகளை நெருக்கங்களை அவர் அனுமதித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்கிறாரு, தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை. அந்த புடமிடுறதுலாம் வேணாம் ஆண்டவரே, தயவுசெய்து எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவோம். வெள்ளியை புடமிடுவாராம் பாருங்கள். தங்கத்தை போடுற பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். தங்கத்தை புடமிடுகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கருகவும் கூடாது, ரொம்ப ஓவர் ஹீட்டும் கூடாது. இட் நீட்ஸ் வெரி கேர்ஃபுல்னஸ். இன்றைக்கி ஆண்டவர் நம்முடைய காலம் சில காலகட்டத்தில் விடுவார், இது எவ்வளோ தூரம் தாக்கு பிடிக்குது, இது எதுக்காக நம்ம கூட வருது, எல்லாத்தையும் பார்க்குறதுக்காக ஒரு சோதனை காலம் இருக்கும். ஆபிரகாமுக்கு வச்சார் ஒரு சோதனை. என்ன சோதனை? எப்பா 25 வருஷ காலம் அவர் வெயிட் பண்ணி ஒரு அழகான ஆண் பிள்ளை கிடச்ச உடனே அதை கொஞ்சம் நாட்களில் அவர் என்ன சொன்னார், நீ போய் பலியிடு அப்படின்ட்டார். ஒரு வார்த்தை சொல்லலை ஆபிரகாம். ஆண்டவரே எவ்வளோ கண்ணீரின் மத்தியில் இந்த பிள்ளையை எனக்கு கொடுத்தீங்க, இப்போ இதை போய் கேட்குறீங்க. நம்மனா நல்ல டயலாக் பேசியிருப்போம். ஆனால் ஆபிரகாம் ஒன்றுமே சொல்லவே இல்லை. நேராக கட்டையை அவன் தலையிலேயே மண்டையில் வச்சு கூப்பிட்டுட்டு எடுத்துன்னு போனா இருப்பாருங்க. அந்த கடைசி நேரம் வரைக்கும் அந்த சோதனை காணப்பட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நம்முடைய வேலையின் ஊடாய் சோதனைகள் இருக்கும். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்கு சேலஞ்சாக சோதனைகள் இருக்கும். இன்றைக்கி அநேக காரியங்கள் நம்மை கவிழ்க்கும்படிக்காய் சோதனையாக இருக்கும். இன்றைக்கி நம்முடைய ஹெல்த்தில் பயங்கர சோதனை இருக்கும். அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் தெரியல. நம்ம இவ்வளோ நல்லா இருந்தோமே, ஆனால் சொல்கிறாரு, உன்னை எல்லாம் தட்டி சைஸாக்குறதுக்குன்னே நான் இந்த எல்லாவற்றையும் நான் அனுமதித்து கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. சில பேருக்கெல்லாம் கொஞ்சம் விட்டா போகிறோம், நல்லா அப்படியே வருவாங்க, அவங்கள கையிலேயே பிடிக்க முடியாது. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவார், ஒரு சீசன் கொடுப்பார், இப்படியோ அப்படியோ நம்மளை அழகாக செதுக்கி, அதுக்கு தாங்க அவரோட நம்ம வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறது. ஹல்லேலூயா. You know, he will hold on to things. அன்னாளின் கற்பத்தை அடைத்து வைத்தாராம். அன்னாள் பாருங்க, போய் எங்கள் தேவ சமூகத்தில் கதறி அழுதாங்க, எனக்கு பிள்ளை வேணும். The Lord was waiting for that heartfelt cry from Hannah. நீ உன் புருஷனை பார்க்காத, உன் சூழ்நிலையை பார்க்காத, பெண்ணினால் உன்னை குத்திட்டு இருக்கான்னு பார்க்காத, இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உன் அவமானம், நிந்தை, உன் தனிமை எல்லாவற்றையும் நான் மாற்றி அமைக்கிற தேவனாய் நான் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த சோதனை பின்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சோதனையை பற்றி பார்க்கும் பொழுது, சோதனை சகிக்கிற மனுஷன் சொல்லுங்கள், யாக்கோபு 1:12, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் உண்மையாக அநேக வழியில் நம்மளுக்கு பல்ல கடிச்சு, எனக்கு மட்டும்
நான் பழைய ஆளாக இருந்தால் அவனை தொலைச்சி கட்டியிருப்பேன். சில பேர் சொல்லுவாங்க ரட்சிக்கப்பட்டு பல காலம் ஆகிருக்கும், ஆனால் உள்ள அந்த மாம்சம் மனுஷன் போயிருக்கவே மாட்டான். அது எப்போ வெளிப்படும் தெரியுமா? கொலாயடி சண்டையில் வரும். நான் பஸ்து வாட்டி ரவுடிக்கு ரவுடின்ற கேஸெல்லாம் இருக்குது தெரியுமா? உண்மையாக நடக்குது இது. ஏன்னா அவங்க அப்படி இருக்கிறாங்களாம். என்னன்னா ரட்சிக்கப்பட்டு எல்லாம் போயிட்டுருக்கோம் நல்ல, ஆனால் நேரம் வரும்போது புத்தியை காமிச்சிருவாங்க பாருங்கள். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், அந்த சகிப்பு சகிக்கிறோமா? புருஷன் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சகிப்பு கொஞ்சம், மனைவி சகிப்பு, பிள்ளைகளை சகிக்கணும், சூழ்நிலைகளை சகிக்கணும். சிலதெல்லாம் ஆண்டவரே சொல்லுவார், அம்மா இது சரியில்லைன்னாருனா நம்ம எழும்பி நின்ற வேண்டிதான். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் அனுமதிக்கிற சில சூழ்நிலைகள், யோபின் நிலைமையை பார்க்கும்போது அவனுடைய சோதனை எப்படி இருந்தது? ஒரே நேரத்தில் எல்லாம் பஞ்சா பறந்து போச்சுங்க. அவன் 10 பிள்ளைகள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம், எல்லாம் ஆடு மாடு ஒட்டகம். ஏன்னா இப்படி நமக்கு ஒரு நிலைமை வந்ததுன்னு யோசிச்சு பாருங்கள். நாளைக்கே ஒரு சுனாமி வருது, சுட்டி ஃபுல்லாக அரட்டுதுன்னு வைங்க, நமக்கு கூரை கூட மிஞ்சலன்னு நினைங்க. தெரிஞ்சிருந்தால் இந்த வீட்டையே நான் வாங்கியிருக்க மாட்டேன், இந்த வீட்டை கட்டியிருக்க மாட்டேன். உளுந்து பணம் சேர்த்து கட்டின கூரை போயிடுச்சுன்னு உட்காந்துருப்போம். நம்ம கூரை போனாலும் இருந்தாலும் நமக்குள்ளார இருக்கிறவர் நமக்கு அவர் கூரையாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் அவரே நம்முடைய பாதுகாப்பு, அவரே நமக்கு போதுமானவர், அவரே நம்மை நடத்துகிறவர், அவரே நம்மை செழிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, சோதனை வரும்போது சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரே எனக்கு ஏன், உனக்கு தான் அனுமதிப்பார், தேடி பிடிச்சா அனுமதிப்பார், உனக்கு தான் இது அப்படின்னுவார். நல்லா தானே இருந்தேன், யோசிச்சிருப்பார், நல்லா தான் இருந்தேன், நான் எவ்வளோ தனவந்தனாக இருந்தேன், எல்லாரும் எழும்பி எனக்கு கும்பிடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க, எல்லோரும் எனக்கு வந்தனம் செஞ்சாங்க, எல்லா வந்தனமும் ஒரு நாள் போயிடும் டக்குன்னு. ஹல்லேலூயா. நம்ம எப்போதுமே அப்படி ஹைடெக்காக இருப்போம்னு நினைக்காதீங்க. சைக்கிள் அப்படி மேலே போய் கீழே வர மாதிரி நமக்கு மேலே வர அனுபவம் இருக்கும், கீழே போகிற அனுபவம் இருக்கும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இதை ஏன் நான் அனுமதிக்கிறேன்னு சொன்னால், நீ எவ்வளவு தூரம் என் சாயலிலே மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனை, ஆண்டவரே என் கண்ணை நீர் அந்த பக்கம் திருப்ப விடாதேயும் பண்ணுவோம், திரும்பிக்கிட்டே இருக்கும். அது மாறவே நம்மளால் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி நம்மளை ஓட்டினால் ஒழிய வேலைக்கு ஆகாது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அவரே நம்முடைய பரிசுத்தமாய் இருக்கிறபடினாலே. ஹல்லேலூயா. ஒரு ராஜபார்வை எப்பொழுதும் நமக்கு உண்டாயிருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கோண பார்வையும் சொல்லுங்கள் ராஜபார்வையாய் மாறிவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பேருக்கு கண்ணு ஸ்ட்ரெயிட்டாகவே பார்க்கவே முடியாது, இப்படி போவோம். இந்த காக்கா கண்ணு இருக்குது பார்த்தீங்களா, நிறைய கவனிச்சிருக்கேன் நான். அப்படி ஒரு ஸ்டேபிலிட்டியே இல்லாமல் இப்படி 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 எதை பார்க்குறாங்கன்னே தெரியாது நமக்கு. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, நம் கண்கள் நம்முடைய சரீரத்திற்கு விளக்காக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை பார்க்கறது, பேசுறது, நம்முடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் இந்த வருஷம் ஆண்டவர் ஒரு ராஜ வாழ்க்கையின்படியாய் அவர் நம்மை நடத்த அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, புடமிட்டுகிறத போல் நான் அவனை புடமிட்டேன். என்னென்னத்தையோ சத்ருக்கு ஃபுல் டாஸ்க் கொடுத்தாரு, அனுமதி. அவன் ஜீவனை மட்டும் விட்டுரு, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. கடைசியில் ஓட்டை எடுத்து சுரன்ற அளவுக்கு அவனுடைய நிலைமை போயிடுச்சு. ஆனாலும் அவன் கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கையை அவன் விடவே இல்லை. ஹல்லேலூயா. அவர் ஜீவிக்கிறார் என்று சொன்னான். ஹல்லேலூயா. இன்றைக்கி ஒரு நாள் என்ன இதில் சோர்ந்து போயிருக்கிறார்? ஒரு சின்ன காரியத்தை நம்மளால் சகிக்க முடியுதா? இன்றைக்கி எது போனாலுங்க, நான் உண்மையாக சொல்ல முடியும், நம்ம வாழ்க்கையில் எது எடுபட்டாலும் இயேசு ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறாரான்றதை செக் பண்ணிக்கணும். அவர் போயிட்டால் தான் பிரச்சனையாக நமக்கு, அல்லாட்டினா மற்றது எல்லாவற்றையும் அவர் நமக்கு வருஷிக்க பண்ணுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. 11வது வசனம் பாருங்க. எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல இது. சும்மா இருக்கலாம், வலையில் மாட்டி வச்சிடறாராம்.
நல்லா போவாங்க, எங்கேயாவது கண்ணியில் மாட்டி வரல. அது என்ன காரியம்னே தெரியாது, எப்படி மாட்டுவாங்கன்னு தெரியாது. வலையில் மாட்டிக்கிட்ட சிஸ்டர், சிஸ்டர் இது எப்படி வந்ததுன்னே தெரியல சிஸ்டர், நான் ஒழுங்காக தான் போனேன், அந்த ஆள் வந்து பேசினாரா, அப்படியே ஒரு மாதிரி மனசுக்கு ஆறுதலாக இருந்தது, அது பேசி பேசி இப்போ ஒரு மாதிரி சிக்கலாக இருக்குது சிஸ்டர் அப்படின்வாங்க. சிக்கல் வலையில் விழுந்தாயிற்று. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கி வலையில், எந்த வலையில், ஒருவேளை பிஸ்னஸ் ஒருவேளை விழுந்து போயிருக்கலாம், நம்ம என்னென்னவோ பண்ணி காப்பாற்றணும்னு பார்த்துருப்போம், ஆனால் இன்றைக்கி ஒரு சரிவு அதில் காணப்படலாம். இன்றைக்கு ஊழியத்தில் ஒரு சரிவு காணப்பட்டு கொண்டிருக்கலாம், நம்முடைய வருமானத்தில் ஒரு சரிவு, ஏதோ ஒரு வலையில் மாட்டிக்கிட்டோம். இஎம்ஐ கட்ட போய் அந்த இஎம்ஐ ஓயாத இதுவாக மாறி இன்றைக்கி கடனாய் மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லா விதத்துலேயும் இன்றைக்கி மூழ்குகிற அளவிற்கு கடன் பாரம் நம்மை வலையிலே சிக்க வைத்து கொண்டிருக்கிறது. சீட்டு பணம் கட்டுறேன்னு அந்த சீட்டே நம்ம விழுங்கிட்டு இருக்கோம் ஒரு பக்கம். இதெல்லாம் ஒரு சார்ட் ஆஃப் வலை. எங்கேயாவது ஆண்டவர் நீ இப்படி நினைக்கிறியாமா, சரி மாட்டிக்கோ அப்படின்னு விட்டுருவார் ஆண்டவர். என்னதான் பண்ணாலும் நம்ம இல்லை ஆண்டவரே, இதை போட்டால் தான் என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியும், இதுக்கு தான் நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம பிரெயினில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆவியிலே அமர்ந்திருக்க பழகுன்னு கர்த்தர் சொல்வார். ஹல்லேலூயா. இந்த வருடம் ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு ஆழத்தை தேவன் நமக்கு தர விரும்புகிறார். ஹல்லேலூயா. சொல்கிறார், வலையிலே அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளில் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். சில பேருக்கு டம்ளர் சுமக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி தூக்கின்னு தள்ளாடிக்கிட்டே நடப்பாங்க. தண்ணி கொண்டு வர சொல்லிட்டீங்க மம்மி அப்படின்ட்டுன்னு. சில பேர் குடத்தை தூக்குறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அந்த காலத்துலலாம் தண்ணி வராது பாருங்கள், வீட்டில் 2 சந்து தாண்டி போய் எல்லாம் ரிலே சர்வீஸ் வச்சு அங்கே தெருவில் இருக்கிற குழாயில் பம்ப் அடித்து குடத்தில் தூக்கிட்டு வந்து ஒரு டேங்க்கில் நிரப்பிட்டு இருப்போம். எங்கள் குடும்பமே, எங்கள் செலக்குமான இங்கே உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். பெத்தலில் இருக்கும்போது நான்லாம் குடம் தூக்கி எனக்கு இதுவே இல்லை. அப்போவே டிகிரி படித்து முடித்த உடனே நமக்கு ட்ரைனிங் அதுவாகிடுச்சு. இடுப்பெல்லாம் ஒரு மாதிரி கோணமாக அப்படி நின்றுட்டு இருக்கோம். ஒரு 2 குடம் தூக்கின உடனே அடுத்தது இந்த பக்கம் 2 குடம் தூக்கினா தான் இந்த பக்கம் கொஞ்சம் சரியாகும், சைஸ் ஆகும். இப்படியே 2 பக்கமும் தூக்கி அப்போ தான் நினச்சேன், இடுப்பில் ஒரு பாரத்தை. இதை படிக்கும்போது யோசித்தேன், ஆண்டவரே தேவையில்லாத வெயிட்டெல்லாம் நம்ம மேலே தூக்கி இன்றைக்கி இந்த பாரம் அந்த பாரம் இந்த பாரம் வேண்டாத பாரதெல்லாம் தூக்கி எல்லாமே ஒரு சைஸாக இப்படி ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் மாதிரி நம்மலாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், நின்றுக்கிட்டு இருக்கிறோம். உண்டா இல்லையா? நம்ம மனசு ஒரு பக்கம் நிற்கிது, நம்முடைய எண்ணம் ஒரு பக்கம் நிற்கிது, ஆவி ஒரு பக்கம் நிற்கிது, சரீரம் ஒரு பக்கம் நிற்கிது. இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், அந்த வருத்தம் அகப்படுத்தி, எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். ஐயோ, அவர் என்னன்றீங்க? நம்ம ஆண்டவரை ஏற்றுறதையும் இறக்குறதையும் சூப்பராக அவர் செய்வார் நம்ம வாழ்க்கையில். நம்மளுக்கு தெரியாது எதை ஏற்றுறாரு, எந்த நேரம் ஏற்றுறாரு, எதை இறக்குறாரு, எப்படி இறக்குறாருன்னு தெரியாது. ஏற்றிட்டாருன்னு வைங்க, ஆண்டவரே இடுப்பு வலி தாழ முடியவில்லை ஆண்டவரே, யோசிக்க சொல்லுவார். என்னம்மா, எங்கே போன, எதை வந்த, எங்கே மாட்டின, யோசித்து பாரு அப்படின்வார். ஹல்லேலூயா. இன்றைக்கி யாருக்காவது எந்த பாரமாவது ஏற்றிக்கிட்டு உட்காந்துருக்கீங்களா? இந்த புது வருஷத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பாரத்தை நான் அப்புறப்படுத்தினேன் என்று கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். தேவையில்லாத பாரங்கள், மற்றவர்களுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போட்டு வருத்த பாரத்தை ஏற்றிக்குவாங்க. அது முழுவும் பாருங்கள், இவனை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு இருப்பாங்க தேவையில்லாமல். இன்றைக்கி அதாவது என்ன, அது பணயம் வைக்கிறதா ஏதோ சம்திங் ஷூரிட்டி, அது தமிழில் என்ன சொல்லுவாங்க, அது சாட்சி. இது ஏதோ ஒன்று ஒரு ஆக்ட் வேர்டு இருக்குது அதுக்கு. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி எதையாவது ஒரு கையெழுத்து போட்டு இது மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் பாருங்களேன், தேவையில்லாமல் நம்முடைய வருத்தத்தை அது ஏற்றி கொண்டு இருக்கிறது. கடனாக வாங்குவோம், ஊழியத்துக்கு இதை செய்யணும் அதை செய்யணுன்ட்டு கடைசியில் சொன்னவங்களாம் கைவிட்டுருவாங்க. அப்படியே நிற்கும் பாருங்கள். இன்றைக்கி நான் ஒன்று சொல்கிறேன்,
கர்த்தரை நோக்கி பாருங்க. கர்த்தர் நமக்கு விசாலமான இடத்தை அவர் உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறார். திரளான ஆத்துமாக்களை அவர் நமக்கு தருகிற தேவனாயிருக்கிறார். இதுவரை இல்லாத எக்யூப்மெண்ட்ஸ், இதுவரை இல்லாத உபகரணங்கள், இதுவரைக்கும் இல்லாத நன்மைகள், இதுவரைக்கும் இல்லாத உன்னுடைய சுகம், இதுவரைக்கும் இல்லாத உன்னுடைய பலன், உன்னுடைய சத்துவம், உன்னுடைய செழிப்பை கர்த்தர் திட்டவட்டமாக இந்த ஆண்டிலே உனக்கு தந்தருள்வேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை காலமாக நம்ம வருத்தத்தை ஏற்றி எதையோ, ஐயோ கல்யாணம் ஆகலைன்னா எனக்கு கல்யாணம் ஆகலை சிஸ்டர், கல்யாணத்துக்காக ஜாப், கல்யாணம் ஆச்சுன்னா ஏன் கல்யாணம் ஆச்சுன்னு தெரில சிஸ்டர், என் புரிச்ச டெய்லி என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கான் சிஸ்டர், என்னால் தாழவே முடியல. இதை எங்கே கொண்டு போய் முட்டுறது நம்ம? சொல்லுங்கள் ஆண்டவர்கிட்ட, உங்களுடைய சித்தம் என் பாக்கி ஆண்டவரே, இதை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டா நமக்கு என்ன செய்யணுமோ அழகாக அவர் செஞ்சிடுவார். ஹல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்தான் இதை பற்றி. ஏன்னா நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பாருங்கள். வாங்கினா அவர்கிட்ட தான் நேராக வாங்கிக்கணும். அவர் தான் நம்முடைய மணவாளன். இடுப்பில் ஏற்றுறதும் இறக்குறதும் சுளுக்கி எடுக்கிறதும் பண்ணுறதும் எல்லாம் டைரெக்டாக அங்கேருந்து வந்துடும். ஏன்னா இன்னொரு ஆள் நம்மளுக்கு கூட்டு போட முடியாது பாருங்கள். ஹல்லேலூயா. பாக்கியவதிகளாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, வருத்தமான பாரத்தை ஏற்றினர். அந்த டைமில் நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசி வசனம், மனுஷரை எங்கள் தலையின் மேல், அதாவது இத்தனை வருஷமாக நம்ம கடந்து வந்த பாதையை பற்றி ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. செழிப்புக்கு முன்னால் வரும் ஒரு பாதை இது. ஹல்லேலூயா. 4 பேரை பேச விட்டு நம்மளை பயங்கரமாக கிழித்து அவமானப்படுத்தி, இவங்க பாருங்க இவங்க அப்படி இவங்க இப்படி அவங்கள அப்படி ஆண்டவர் எல்லாம் பேச விட்டுருவார் அவர் பாட்டுக்கு. நான் ஒன்று சொல்கிறேன், கர்த்தருடைய அபிஷேகம்னு நம்ம மேலே ஒன்று இருந்துச்சுன்னா, the Lord will not allow anybody to raise their hands against us. He is very zealous about it. 1000 காரியங்கள் இருக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், இன்றைக்கி ஆண்டருக்கும் அவங்களுக்கும் எங்கள் பாஸ்டர், பெரிய பாஸ்டர் அடிக்கடி சொல்வார், ஒரு சொட்டு கண்ணீர் அவன் ஆண்டவரத்தில் விட்டு மனம் திரும்பான்னு சொன்னால் பேசினவங்க மாட்டிக்கிடுவாங்க அப்படின்வார். இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கி மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். எத்தனை பேருக்கு அந்த ஒரு கஷ்டம், அவமானம், எவ்வளோ பேர் அதை பற்றி நீங்கள் கண்ணீர் விட்டுருக்கீங்க. யாரோ என்னைய திட்டுறாங்க, என் புருஷன் சரியில்லை, மாமியார் ஒரு பக்கம் திட்டுது, நாத்தனார் ஒரு பக்கம் திட்டுது, இது ஒரு பக்கம் திட்டுது. என் புருஷனுக்கு ஒரு முதுகெலும்பு இருந்தால் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் இல்லை சிஸ்டர் அப்படின்னு கேட்குற ஆட்கள் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவர் பூச்சி மாதிரி இருந்துப்பார். அப்படியும் அங்கேயும் ஒரு வேஷம், இங்கேயும் ஒரு வேஷம். அப்படியாம்மா, அப்படியாப்பா, அப்படியாம்மா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, கட்டாயம் உங்களுக்கு தைரியத்தை தருகிற தேவனாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரவாயில்ல, ஏறி போகிறாங்களா, உன் முதுகை தரையும் வீதியுமாக்கும்படி என்ன பண்ணேன், ஏறி போக விடு, பரவாயில்ல. let them crush you to the core, but you will always bounce back, says the Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலதெல்லாம் தொட்டாச்சு நீங்கள் இருக்குங்க பார்த்தீங்களா, புருஷன் ரோஷமா பார், உன்னை போய் கட்டினேன் எத்தனை வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு சொல்வார், உன் மூக்கைப்பாரு, உன் கண்ணைப்பாரு. கட்டும் போதெல்லாம் அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஐயோ அழகு, நீ எவ்வளோ அழகுமா என் கண்ணே, நீ எப்படி இருந்த. கட்டி 1 வருஷத்துலேயே எல்லாம் சாயம் வெளுத்துரும் எல்லாம். ஏன்னா குணம் இருக்குது பாருங்கள், உள்ளே குணம் ஒன்று வரும் வெளியில், அதுதான். அது வரைக்கும் ரொம்ப அப்படியே ஐஸ் போட்ட மாதிரி. ஐஸ் கேக் பார்த்துருக்கீங்களா, ஐசிங் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது அடியில் இருக்க கேக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டே இருக்காது. அந்த மாதிரி வாழ்க்கையில் ஏமாறுறதே இந்த கல்யாணம் நாளில் தான் ஏமாறுவாங்க ஜனங்க. நல்லா ஒரு வெயில போட்டு அழகாக எல்லாத்தையும் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் தான் தெரியும் வாழ்க்கையே என்னன்னு. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி நொந்து போய் உட்காந்துருக்கீங்களா, உங்கள் வாழ்க்கையில் போராடிக்கிட்டு இருக்கீங்களா, கண்ணீரில் இருக்கீங்களா, ஐயோ என்னவோ நினச்சிங்க, என் மனைவி எனக்கு ஒரு முள்ளாக மாறிடுச்சிங்க, இந்த சந்தேகம் சந்தேகம் சந்தேகம், யார் கூட பேசினாலும் சந்தேகம், பார்த்தா சந்தேகம், சிரித்தா சந்தேகம், நான் முனிவராக போயிடலான்னு நினைக்கிறேன் சொல்கிற ஆசாமிங்களாம் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராக்டிக்கல் ஊழியம் செய்கிறவங்க தாழ முடியல. ஆமென்.
ஏன்னா அப்படி இருக்குது. அதுதான் மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பணத்தை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து வாழ்க்கை இல்லைங்க. தி அனாயிண்டிங் ஆன் யூ, த ரியல் யூ இன்சைட். ஹல்லேலூயா. உன்னுடைய மனசு, உன்னுடைய பக்குவம், உன்னுடைய குணம். ரூத் ஒரு குணமுள்ள ஸ்திரீயாக இருந்தாள். ஹல்லேலூயா. Though she was a widow, she maintained herself. She obeyed her mother-in-law. பாருங்க, என்ன ஒரு சிங்க். அதெல்லாம் பார்க்கணும். எனக்கு ஜாலியாக இருக்குது, பேசணும் போல். உட்கார வச்சு நைட் ஃபுல்லாக கூட நான் பேசுவேன். சில பேருக்குலாம் மாமியாரை பார்த்தாலே அலர்ஜி. ஐயோ வந்துருச்சே. பேய் குணங்க, பேய் குணம். இது அது ஒரு நாய் குணம். இங்கே இருந்துக்கிட்டு இப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக சண்டையிலேயே போயிட்டுருக்கோம். அப்போ என்னத்தை தான் நம்ம வாழ்க்கையில் பண்ணுறது? ஊழியத்தையும் பண்ண முடியாது, எதையும் ஒரு பீஸ்ஃபுல்லாக எதையுமே பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி வர பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். தீயையும் தண்ணீரையும் கடைசி. தீ ஒரு பக்கம் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், தண்ணின்றது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹல்லேலூயா. தீ என்ன பண்ணும்? எரிக்கும். தண்ணி என்ன பண்ணும்? குளிர பண்ணும். ஹல்லேலூயா. அவர் அமர்ந்த தண்ணி இரண்டையும் நம்மை நடத்துவார். பசும்புல் மேய்ச்சலிலும் நடத்துவார், வனாந்திரத்திலும் நம்மை நடத்துவார். அதுதான், தட் இஸ் அவர் காட். ஹல்லேலூயா. வேலையே கிடைக்கல சிஸ்டர், எவ்வளோ ஃபாஸ்டிங் போட்டு ஜாப் பண்ணிட்டேன். வேஸ்ட்டே பண்ணாத டைம் ஃபாஸ்டிங் போட்டு. பில்ட் யுவர் ரிலேஷன்ஷிப், யுவர் ஃபெலோஷிப் வித் த லார்ட், யுவர் இன்டிமெசி வித் ஜீசஸ். அவரிலே அன்பு கூறுவனுக்கு ஒரு குறையும் இருக்காதுங்க. ஹல்லேலூயா. உன் ஊழியம் சறக்கணுமா, உன் ஜீவியம் சறக்கணுமா, உன் பிள்ளைங்க சறக்கணுமா, இந்த வருஷம் தப்பாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அவரை நோக்கி பார்க்கும் பொழுது எல்லாம் சீர்படுத்த வேண்டியவளை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்த வேண்டியவளை ஸ்திரப்படுத்தி, வெட்டி எடுக்க வேண்டியவளை வெட்டி எடுத்து, ஒட்ட வைக்க வேண்டியவளை ஒட்ட வைத்து, கர்த்தருடைய வல்லமை பெரிதாய் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். தீயும் தண்ணீரையும் தாண்டி தாண்டி வந்தீங்களா? ஐயோ இது வேதனைன்னு அடுத்த நிமிஷம். அதாவது வீட்டுக்கார் ஒரு 4 தட்டு தட்டினா ஐயோ கஷ்டமாக இருக்குது. அவரை திருப்பி வந்து ஏம்மா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டோடனே குளிர்ந்து போயிடும் ஆத்மா. என் புருஷன் நீங்கள் சாப்பிட்டியான்னு கேட்டார். ஒரு சமத்தில் அது மாறிடுங்க. இன்றைக்கி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய பரம தகப்பனாக இருக்கிறேன், உன்னுடைய நேச மணவாளனாக இருக்கிறேன், உன்னை விசாரிக்கிறவராக இருக்கிறேன், என்னால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. கடந்து வந்தோம். கடைசியில் சொல்கிறாரு, செழிப்பான இடத்தில் எங்களை. இதெல்லாம் தாண்டி மூச்சு விட்டு போய், ஆண்டவரே எப்படியோ நாங்கள் 24 வரைக்கும் வந்துட்டோம் ஆண்டவரே, எப்படியோ கடன் ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், நிம்மதி இல்லாத ஒரு பக்கம், எல்லாம் ஒரே மைனஸ் மைனஸ் மைனஸ்ன்றதில் இப்போ ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, இந்த வருஷம் ஆண்டவர் உங்களை என்னை செழிப்பான இடத்துல. அது என்ன செழிப்பு தெரியுமா? தயவுசெய்து கொஞ்சம் கேளுங்க. செழிப்புன்னொடனே நாளைக்கே நமக்கு 4 காரு பங்களாலாம் கிடைக்க போகுது. ஓ சூப்பர், வாக்குத்தத்தம் வந்துருச்சு, ஆண்டவர் நமக்கு இதை ஏசு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது தான் செழிப்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த செழிப்பானவர் நமக்குள் இருக்கும் பொழுது செழிப்பாய் உன்னை வளமாக்குவார், உன்னை நடத்துவார். நான் திரும்ப சொல்கிறேன், எதெல்லாம் தேங்கி தேங்கி நின்றதோ இத்தனை வருடங்கள் உன் வாழ்க்கையில், அத்தனை காரியங்களோ ஃப்ளோ ஆகிற ஒரு வருஷமாக அது இருக்கும். வெதர் இட் இஸ் யோர் ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ், யோர் பர்சனல், என்ன கோர்ட் கேசஸ், உங்களுடைய என்னென்ன காரியங்கள் எதெல்லாம் உங்களை வருத்தப்படுத்தி கொண்டு இருந்ததோ அதெல்லாம் ஒரு கிளியரன்ஸ் வரும்னு ஆண்டவர் சொல்லிகிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ மே காட் bless you with this word tonight. And எல்லாரும் எழுந்து நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord.
holy, holy. We thank you, Lord. We worship you. ஏசப்பா சொல்றாரு, உன் வெறுமையான வாழ்க்கையில என்னுடைய ஜீவ தண்ணீர் ஊற்றெடுத்து கொண்டிருக்கிறது. 24 ஆண்டு வரைக்கும் நான் இறந்தால் நலமாயிருக்கும் என்று நீ யோசித்தாயே, உன்னை ஒரு செழிப்புக்குள் இந்த ராத்திரி வேளையிலே நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ எதை வனாந்தரமாய் நீ நினைத்தாயோ கண்டாயோ அதே வனாந்தரத்தை செழிப்புள்ள காடாய் நான் மாற்றிக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கண்களுக்கு ஆச்சரியம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Father. We love you, Lord. உம்மை நேசிக்கின்றோம், உம்மை தொழுது கொள்கின்றோம். எங்கள் தேவாதி தேவனே, நீரே ஆண்டவர், நீரே ரட்சகர். எங்களை ஆண்டு கொள்பவரே, எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord. அவர் நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். The Lord says, I've seen your frustrations. I've seen your depressions in life. It is not going to help you, says the Lord, dear sister, dear brother. இன்றைக்கு உன்னுடைய மன அழுத்தங்களோ, மன பாரங்களோ, உன்னுடைய விரக்திகளோ உனக்கு உதவி செய்ய போவதில்லை. இன்றைக்கு உன் தூசியை உதறிவிட்டு நீ எழும்பு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ரிபலா ஹாதல பியாந்தரபா. ஓ க்ளோரி, உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி சொல்லு, ஆண்டவரே என் முழுமையும் உம்மிடத்திலே நான் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே என் முழு ஆத்துமாவோடு உம்மை நான் நேசிக்கிறேன். அப்பா நேசிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனை, இதுவரை ஆண்டவரே நான் நேசித்த காரியங்கள் வித்தியாசமாக இருந்தது. அவைகள் எனக்கு ஒன்றும் பலன் தரவில்லை. ஆனாலும் இன்றைக்கு ராத்திரி உம்மை ஆழமாய் நான் நேசிக்கிறேன். ஆண்டவரே தேங்க்யூ. நான் பார்க்கிறேன், அழகா தேவனுடைய பிரசனம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொண்டிருக்கிறதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் ரொம்ப ஏக்கத்தோட சொல்றாரு, இந்த புது வருஷத்துலயாவது என்னோடு நீ சேர்ந்து கொள்வாயா, என்னோடு நீ நடப்பாயா, என்னை நேசிப்பாயா, என்னை நேசிப்பாயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஸ்பிரிட் ஆஃப் காட். நான் உனக்காக சிந்தின ரத்தத்தை பாரு, என் சரீரம் புட்கப்பட்டதை நீ நோக்கி பாரு. என்னை நேசிக்காம உன்னால இருக்கவே முடியாது. நான் அந்த நேசத்தை உனக்குள் விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை எவ்வளவு சேஃபா கொண்டு வந்தேன். நீ குழியில விழுந்தப்பெல்லாம் உன்னை நான் தூக்கி எடுத்தேனே. உன்னை எல்லாரும் கைவிட்டு போனப்போ உன்னை நான் அணைத்து கொண்டேனே. உனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நான். உன் மத்தியிலே நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நீ என்னை முழுமையாய் நீ பற்றி கொள்வாயா, உன்னுடைய வாழ்க்கை எனக்கு திறந்து கொடுப்பாயான்னு ஆண்டவர் கேட்கிறார். Glory, 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 glory. ஏசப்பா சொல்றாரு,
உன் நரம்புகளுக்குள்ளே நான் உனக்கு சொன்ன சுகம் இப்பொழுது உண்டாகி கொண்டிருக்கிறது. சந்தேகப்படாதே. உன் நரம்பு மண்டலத்தில், உன் எலும்பு மண்டலங்களில், அந்த போன் மேரோஸ்ல தேவ வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. The Lord is removing every spirit of cancer, every doubt that you are having. நான் உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் விலகலப்பா. நீ எவ்வளோ தூரம் என்னை விட்டு போயிட்ட, ஆனாலும் உனக்காய் நான் இப்பவும் காத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. இந்த வருடம் நீயும் நானும் இணைந்து மகிழத்தக்கதாய் என் வல்லமை உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. என் வல்லமை உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. என் கிருபை உன்னை ஆண்டு கொண்டிருக்கிறது. என் அபிஷேகம் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். உன் சோர்வுகளை நான் அகற்றி கொண்டிருக்கிறேன். உன்னுடைய எல்லா விதமான சரீர பலவீனங்கள் உன்னை விட்டு போய்கொண்டிருக்கிறது. நானே உன்னுடைய பலனாய் இருக்கிறேன். நானே உன்னுடைய சத்துவமாய் இருக்கிறேன். நானே உன்னுடைய மன மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். நானே உன்னுடைய சமாதானமாய் இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. ஓ, என்னை விட்டு நீ போனபடினால நீ சுகத்தை காணல. என் ஆதி அன்பிற்கு நீ திரும்பி வரும் பொழுது நீ எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ளுவா என்று கர்த்தர் ஒரு தெளிவான வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிறார். என்னுடைய கரத்தை நான் உனக்காக திறந்து வைத்திருக்கிறேன். என் இருதயத்தை உனக்காக நான் திறந்து வைத்திருக்கிறேன். ஓ, glory to Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, glory, glory. Thank you, Lord. ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு ராத்திரி என்னோடு கூட நீங்கள் ஒப்புரவாகி ஒரு உடன்படிக்கையோடு நீங்கள் இந்த ஆண்டை நீங்கள் ஜெயத்தோடு கடந்து போகும்படிக்காய் நீங்கள் ஆயத்தப்படுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.